அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன இது தூக்கமே வர மாட்டேங்குது. எவ்வளவோ உருண்டு பரண்டு படுத்துட்டோம், எதையும் நினைக்காமயே பார்த்துட்டோம். ஆனா தூக்கம் மட்டும் வரவே மாட்டேங்குது. சித்து நீ பக்கத்துல இல்லாம ஐயோ என்னால முடியாதுடா. வேற வழியே இல்ல, சித்துவுக்கு பேசாம கால் பண்ணிட வேண்டிதான். சித்து வந்தாதான் அவன் கிட்ட பேசினாதான் என் மனசுக்கு இப்ப ரிலாக்ஸா இருக்கும். இப்பவும் டைம் 11:30 ஆயிடுச்சு. சித்து கிளம்பி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்ப வரைக்கும் தூக்கம் வருங்கிற ஒரு ஃபீல் கூட இல்ல. இனியே நான் இப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தேன். விடிய விடிய முழிச்சிருந்து பைத்தியம் தான் பிடிக்கும். போன் எடுக்கலாம், சித்துவுக்கு கால் பண்ணுவோம். அப்பா என்னம்மா குளிருது, செம்ம பனி. இன்னும் இதுலயே நம்ம நின்னுக்கிட்டு இருந்தோம், நாளைக்கு கன்ஃபார்ம் காய்ச்சலே வந்துரும். அப்பா என்னம்மா நடங்குது? நாமளும் வெளியே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. இன்னும் சிந்து கிட்ட இருந்து கால் கூட வரல. ஒருவேளை தூங்கி இருப்பாளா, இல்ல நாம ஒர்க்ல இருக்கோன்னு கால் பண்ணாம இருக்காளா? ஐயோ ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, வீட்டுக்கு வேணா கிளம்புவோம். சிந்து இந்நேரம் தூங்கி இருப்பாளா? சிந்து நான் வர முடியல, நீ தூங்கிட்டு இருந்தேனா? நீ ஊருக்கு போக நான் எந்த ஒரு விதத்திலையும் தடையா இருக்கவே மாட்டேன். நாளைக்கு சந்தோஷமா உன்னை ஏர்போர்ட்ல நான் பண்றேன். சிந்து ரத்னப்பா. சிந்து கண்ணு இன்னும் முடிச்சுதான் இருக்கியாமா? ஆமாப்பா. சிந்துமா என்ன ஏன் அழுகுற? எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருந்ததுப்பா. சித்து கூட இல்ல, ஏதோ ஒர்க் விஷயமா வெளிய போயிட்டான். அவனுக்கு கால் பண்ணலாம்னு போன் எடுத்தேன், நீங்க கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. ஐயோ சிந்து தனியா இருக்க என்ன சொல்லிருக்கலாம்ல. அப்பா உன்னை கூப்பிட வந்திருப்பேன், இல்ல அண்ணனுங்க யாரையாவது அங்க அனுப்பி விட்டுருப்பேன்ல. இல்லப்பா, நாளைக்கு நான் லண்டன்ல போய் தனியா தானே இருக்கணும். அதான் இன்னைக்கு தனியா இருந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியலப்பா, தூக்கமே வரல. இங்க நம்ம வீட்ல நான் இருந்துகிட்டேவோ ஒரு மாதிரி தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகி பயமா. ஐயோப்பா என்னென்னமோ தோணுது. லண்டன்ல நாளைக்கு நினைக்கவே பயமா இருக்குப்பா. அதான் சித்துவுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிடுவோம். நாளைக்கு லண்டனுக்கு போறது கூட யோசிக்கலாம்னு நினைச்சேன்ப்பா. என்னமா பேசுற? ரத்னப்பா சிந்து கண்ணு என்னமா இப்படி சொல்ற? என்னால முடியலப்பா, ஏதோ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு தைரியத்துல ஊருக்கு போறேன், வேலைக்கு போறேன், நான் நாட்டுக்கு சொல்லிட்டேன். ஆனா ஆனா என்னால. சிந்து என்னமா உங்க அம்மா மாதிரி பேசிட்டு இருக்க? அப்பா உங்க அம்மா தான் இன்னும் அந்த காலத்து ஆளு மாதிரி பொம்பளை பிள்ளை எப்படி போய் தனியா இருப்பா, எப்படி பழகுவா, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்டுட்டு மல்லு கட்டிட்டு இருக்கா. நீயும் அப்படியே பேசுற? என்னப்பா சொல்றீங்க? இங்க பாரு, நீ தைரியமா இருக்கணும். நீ ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உடனே எல்லாமே உன்னை தேடி வந்துருமா? புரியுதுப்பா. சிந்து நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, உன்னால முடியும். அப்பா அழாத, அழுகை நிப்பாட்டு. அது சிந்து அழாத. அப்பா பாத்துட்டு தானே இருக்க, அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு எதுக்கு இந்த அழுக? அப்பா உன் கூட தாமா இருக்கேன். ஆமால, நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க ஏன் கூட தான் இருக்கீங்க. அவ்வளவுதான், அழாத. சரிப்பா, நான் அழல, இனி அழ மாட்டேன். நல்ல வேளை உனக்கு போன் பண்ணது. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஆனா உன் பேச்சுதான் எனக்கும் ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாவே இருந்தது. உன்கிட்ட பேசினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சுதான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ இப்படி அழுதுகிட்டு இருப்பேன்னு நினைக்கலாமா? தெரியலப்பா, ஒரு மாதிரி அழுகையா வந்துருச்சு. இங்க பாரு சிந்து, நீ ஊருக்கு போறது போகாதது உன்னோட விருப்பம். ஆனா பயந்து போய் மட்டும் போலேன்னு சொல்லாத. ரத்னப்பா ஆமாடா கண்ணு, பயமா இருக்கு, நான் போய் தனியா இருக்க மாட்டேன், அதெல்லாம் பேசாத. நீ நம்ம வீட்டு பொண்ணு, எங்க பொண்ணு, தைரியமா இருக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து போய் என்னம்மா? பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கிறாங்க, அவங்க எல்லாம் பயந்தா முடியுமா? முடியாது. அதனால பயப்படாத. பெண்ண தூக்கம் வரலைங்கிறது ஒரு பெரிய விஷயமா? இதோ அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இரு, தன்ன போல தூக்கம் வரப்போகுது. ரத்னப்பா ஆமாமா, இப்ப ஊருக்கு போய் நீ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா சித்தார்த்துக்கு முத கால் பண்ணு. சித்தார்த் ஏதாவது பிஸியா இருக்கான், இல்ல உங்க அண்ணனுக்கு போன் பண்ணணும்னு சொன்னா அண்ணன் கிட்ட பேச, அம்மா கிட்ட பேச, அத்தை நான் இருக்கேன், வைராப்பா இருக்கான், இப்படி மாறி மாறி எல்லாருக்கும் நீ கால் பண்ணு. ஒர்க் டைம் ஃபுல்லாமேவும் உன்னோட எண்ணம் ஃபுல்லா ஒர்க்ல தான் இருக்கும். அப்படிங்கிற போது உனக்கு நம்ம ஊர் நினைப்போ இல்ல எங்க நினைப்போ வரப்போறது இல்ல. நீ ரூம்ல வந்து இருக்கும் போதுதான் எங்க நினைப்பெல்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி போன் எடுத்து வீடியோ கால் பண்ணு. எங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும், எங்க கிட்ட பேசுன மாதிரியும் இருக்கும், நாங்க கூட இருக்கிற மாதிரியும் இருக்கும். இதுக்கெல்லாம் போய் யோசிக்கலாமா? ஆமாப்பா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. அப்பாடா, நல்ல விதமா உனக்கு கால் பண்ண. இல்லைன்னா இதே நினைச்சு அழுதுகிட்டுல இருப்ப. இங்க பாரு சிந்து, அவ்வளவு தூரம் போய் அதுவும் 2 வருஷம் இருக்கிறது அப்பாவுக்கும் வருத்தம் தான். ஆனா வருத்தம், கஷ்டம், கவலை இதெல்லாம் பார்த்தோம், யாரும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற முடியாது. இப்ப சித்தார்த்தோட சம்மதம் இல்லாம நீ கிளம்புறேன்னு சொன்னா அப்பா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருன்னு உன்கிட்ட சொல்லுவேன். ஆனா சித்துவே எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டான். இனி நீ உன் திறமைய காமிக்கிறத விட்டுட்டு ஆளுது முடங்கி கிடப்பாங்களா?
அதானேப்பா. சித்து டெய்லி எனக்கு எனர்ஜியா பேசுறான். அவனும் சொல்லுவான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா உடனே எனக்கு வீடியோ கால் பண்ணுன்னு. இந்த அளவுக்கு சப்போர்ட்டான மனுஷனை பக்கத்துல வச்சுட்டு நீ ஏன் பயப்படுற, அழுகுற? இல்லப்பா, இனி பயப்பட மாட்டேன், அழ மாட்டேன். சூப்பர்மா. அப்பா, அம்மா பக்கத்துல இருக்காங்களா? இல்லம்மா, நானே கார்டனுக்கு வந்து பேசுறேன். எல்லாரும் அவரவர் ரூமுக்கு போய் படுத்தாச்சு. வைஷு தான் பக்கத்துல இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தா. இந்துவால தனியா இருக்க முடியாது. இப்ப கூட பாருங்க, கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டா, புலம்பிக்கிட்டு தான் இருப்பா. அவ அழுவா, அதை செய்வா, இதை செய்வான்னு. ஐயோ, நச்சு அரிச்சிட்டா. எனக்கும் நீ கைக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணா, என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு மனசு கொஞ்சம் உறுத்துச்சு. அதான் சும்மா கால் பண்ணுவோமே பார்த்தேன். ஆனா நீ சித்து இல்ல தூக்கம் வரலன்னு அழுதுகிட்டு இருக்க. ஆமாப்பா. அப்பா, நானும் உங்ககிட்ட பேசலாமான்னு யோசிச்சேன். இருந்தாலும் எல்லாரும் தூங்கி இருப்பீங்க, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். இதுல என்னமா இருக்கு தொந்தரவு? சரிப்பா, இனி ஊருக்கு போனாலும் கண்டிப்பா கால் பண்றேன். சரிடா கண்ணு. சரி, இப்ப என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருக்கா? கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணு. அப்பாப்பா, அப்படியே லைன்ல ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்களா? நான் கேட்டுக்கிட்டே கண்ணை மூடி படுத்திருக்கேன். சரிம்மா, நீ கண்ணை மூடி படுத்துக்கோ. உனக்குதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல என்னென்ன பண்ண, எப்படியெல்லாம் சேட்டை பண்ண, இதெல்லாம் சொன்னா உனக்கு பிடிக்குமே. அப்பா வேணா அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ தூங்குனதா அப்பா காலை கட் பண்ணிட்டு போய் படுக்கிறேன். சரிங்கப்பா. சிந்துக்கண்ணு, சித்தார்த்துக்கு எதுவும் கால் பண்ண போறியா? இல்லப்பா, சித்து விடியற நேரம் தான் வருவேன்னு சொன்னான். இருந்தாலும் என்னால தனியா இருக்க முடியலன்னு தான் உனக்கு கால் பண்ணுவான்னு போன் எடுத்தேன். அவன் ஒர்க்க பாக்கட்டும்பா, ரொம்ப முக்கியமான ஒர்க்கா இருக்கும். அதனாலதான் என்ன தனியா விட்டுட்டு போயிருக்கான். அப்போ ஓகேமா. சரி, நீ கண்ணை மூடி படுத்துக்கோ. அப்பா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். சரிங்கப்பா. ரத்னப்பா, குட் நைட். குட் நைட் சிந்துமா. பா, நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன பண்ண தெரியுமா? என்னப்பா பண்ண? சிந்து இப்ப வரைக்கும் கால் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை நமக்காக முழிச்சே இருந்தா. வேண்டாம், இதுக்கு மேல நம்ம சிந்துவை கஷ்டப்படுத்த கூடாது. எனக்கு தெரியும் ஏன் சிந்து நான் பக்கத்துல இல்லாம தூங்க மாட்டா. நான் எப்போ ஒருவன் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருப்பா. கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருப்பா. மணி 12 போகுது, கிளம்பலாம். சிந்து, இதோ 10 நிமிஷம் உன்கிட்ட வந்துருவேன். கண்டிப்பா நீ சொல்லுவ, சித்து நீ இல்லாம இருக்க முடியலடா, தூக்கம் வரலடா, நான் இப்படியே உன் கூடயே இருந்துட்டான்னு. கண்டிப்பா நீ கேப்ப சிந்து, கேப்ப. அப்படி மட்டும் கேட்டுட்ட, அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுவேண்டி, ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, சிந்துவை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், உடனே கிளம்புவோம். என்னங்க என்னங்க? ஏய் வேணி, நீ என்ன இழந்து உட்கார்ந்துட்டு இருக்க? தூங்கலையா? தூக்கம்லாம் வரல. ஏய் என்னாச்சு? படுத்துக்கோ. உங்களுக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, சும்மா தூக்கம் வரல, அதான் உட்கார்ந்துருக்கேன். நீ படுத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல படுத்துக்கிறேன். எனக்கு தெரியும், உங்களால சொல்லவும் முடியாம சொல்லாமலே இருக்க முடியாம நல்லா தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேணி, புரியுதுங்க. ஆனா எதையும் நினைச்சுக்காதீங்க. சிந்துவோட ஆசைக்காக நீங்க எல்லாருமே சரின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவ ஊருக்கு போறதுல யாருக்கும் விருப்பம் இல்ல. ஏய் விருப்பம் இல்ல, எப்படி இருக்க போறோங்கிற ஃபீல் உனக்கே தெரியும்ல. டெய்லி எப்படியாவது அவளை போய் பார்த்துட்டு வந்துருவேன். நான் போகாத அன்னைக்கு அவ வந்துருவா. வீட்டுக்கு வந்து மீட் பண்ண முடியலாட்டினாலும் டியூட்டி முடிஞ்சதும் கடைக்கு நான் இங்க இருக்கேன், நீ அங்க வாடான்னு சொல்லிடுவா. எப்படியாவது மோஸ்ட்லி 2 பேரும் டெய்லி பாத்துக்குவோம். எங்கேயாவது ஊருக்கு போற முடியாத சுச்சுவேஷன்ல தான் கால் பண்ணி பேசிக்கிறது. இப்போ 2 வருஷம் பார்க்கவே முடியாது அப்படிங்கும் போது நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அது எப்படி என் தங்கச்சியை நான் பார்க்காம இருக்க முடியும்? ஆனா அதுக்காக அவளை வீட்லயே இருன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கணும். அன்பு பாசம்னு சொல்லி ரூம்குள்ளே அடைச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு. புரியுதுங்க. அதனாலதான் என்னாலயும் எதையும் சொல்ல முடியல. ஆனா என்னங்க, இன்னைக்கு வேதவழி அம்மா பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு. நாளைக்கு கண்டிப்பா சிந்து ஊருக்கு போக மாட்டா. இதுவே தப்பு தான் வேணி. தப்பெல்லாம் இல்லங்க. சிந்துவுக்கும் தெரிஞ்சுக்கிறோம்ல நம்ம அங்க போய் தனியா இருப்போமா எப்படின்னு. நானும் அதை யோசித்துதான் ஒன்னும் சொல்லாம கண்டுக்காம இருந்துட்டேன். சரி விடுங்க, காலையில விடியட்டும் பாத்துக்கலாம். ஓகே வேணி, சரி நீ படுத்து தூங்கு. நீங்க இப்படியே எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? வேணி நீ படு, நான் சொல்றத கேளு. இல்லங்க. இல்லம்மா, திடீர்னு அவ ஊருக்கு போறேன் நாளைக்கு கிளம்பிட்டா. அது இல்ல, என்னால முடியாது. என் தங்கச்சி தனியா மனசுக்குள்ள அவ போகட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவளுக்கு பிடிச்சபடி இருக்கட்டும்னு தோணுது. இருந்தாலும் எப்படி நீயே சொல்லு. வீட்டுல எல்லாரோட என் கூட தான் க்ளோஸா இருப்பா. இந்நேரம் சண்டை போட மல்லு கட்ட. இப்போ சீத்து கூட கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தள்ளி இருக்கா. அதுக்கு முன்ன நீ பாத்திருக்கேல? பாத்திருக்கேங்க. உங்க 2 பேரையும் பார்த்து இந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இருந்த நாங்க இப்போ சரி ஓகே, எல்லாத்தையும் கடந்து தானே வரணும். என்னங்க,
நாளைக்கு ஜீவாவை தானே சொல்ல வர? ஆமா ரத்னமா மட்டும் பிரச்சனை பண்ணா என்னங்க பண்றது? இதனால வீட்ல ஏதோ பிரச்சனை வராதா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்கு. நானும் அதனால அவன்கிட்ட சொல்லிட்டேன். கேக்குறானா? கேட்கவே மாட்டேங்கிறான். ஊருக்கு போக கூடாது அதையே தான் சொல்றான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்க வேண்டாமா? நம்மளோட எண்ணம் தான் நமக்கு முக்கியமா? அது கொஞ்ச நாள் அவனுக்கு புரியுதா? எல்லாம் ஓகே தாங்க. நீங்க பாசத்தை உள்ளுக்குள்ள வச்சு காமிக்கிறீங்க. ஜீவா அவர் பாசத்தை அப்படியே வெளி காமிக்கிறாரு. 2 பேருக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். நம்ம அப்பா நம்ம தங்கச்சி விருப்பமும் சரிதானேன்னு சொல்லி இப்போ உங்க மனசுல கேட்க தோணுனாலும் நீங்க அதை கேட்காம தயங்குறீங்க. ஆனா ஜீவா அப்படி கிடையாது. இந்த ஊருக்கு போறது பிடிக்கல, அவன் ஊருக்கு போனா அங்க இருக்க மாட்டா. அதனால நான் அவளுக்கு புரிய வைப்பேன், கேட்பேன்னு ஜீவா சொல்றாங்க. ஆக மொத்தம் 2 பேர் பாசமும் ஒண்ணுதாங்க. அது என்னமோ ரொம்ப சரிதான். நான் தயங்குறேன், அவன் தயங்காம கேக்குறான். இதுவும் ஒரு வகை பாசம், அதுவும் ஒரு வகை பாசம். சரி, நாளைக்கு பொழுது நல்லதாவே நடக்கும் நினைச்சு நிம்மதியா படுத்து தூங்குங்க. நாளைக்கு நல்லதே நடக்குங்க. சரிமா, பார்க்கலாம். நீ தூங்கு. குட் நைட். என்னங்க என்ன நீங்க குட் நைட் சொல்றதுக்குலாம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுனேனா? என்ன? படுத்து தூங்குங்க. ஏய், தூக்கம் வரும்போது தூங்கிக்கிறேன். அது எப்படி தூக்கம் வர மாட்டேன்னு சொல்லுமா? படுத்து கண்ணை மூடுனாதான் தூக்கம் வரும். ஏனி இங்க பாருங்க, எனக்கு அவ்வளவு தூக்கம் வருது. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்க ஃபீல் பண்ண கூடாதுன்னு பக்கமா ஆறுதல் சொல்லிருக்கேன். எவ்வளவு ஆறுதலையும் கேட்டுட்டு இப்ப திரும்பவும் தூங்குன்னு சொன்னா நான் சொன்ன ஆறுதலுக்கு என்னங்க மரியாதை? இல்ல, அது வந்து தூங்கலாம். நீங்க இப்படி கவலைப்படுறத பார்க்க கஷ்டமா இருக்கு. ஹை, சிரிச்சிட்டீங்களா? என்னோட ஆறுதல் ஒர்க் அவுட் ஆச்சா? ஓய், ப்ளீஸ் காலையில எழுந்து ஃபீல் பண்ணிக்கலாம். என்ன? இல்ல, காலையில எழுந்ததும் ஃபீலிங் எல்லாம் சரியா போயிடும். பாருங்க, வேணி சொன்னா நடக்கும். நாளைக்கு பொழுது நல்லதாவே இருக்கும். தூங்கலாமா? ப்ளீஸ். இப்ப கொஞ்சம் ஓகே தானே? நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேனா? இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கேட்கல, சும்மா கேட்டேன். எப்போ நீ எனக்கு பிடிச்ச பொண்டாட்டி தான். ஓகேவா? ஐயோ, தேங்க்யூங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். சரி, தூங்குவோமா? ஆமா, ஜெமினி கிட்ட கேட்ட, என் அண்ணன்க கிட்ட எல்லாம் கேட்ட, என்ன முடிவு எடுத்திருக்க? அதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். முடிவங்க. ஓஹோ, சொல்லவே இல்ல. அத நீங்க கொஞ்சம் ஃபீலிங்ஸ்ல இருக்கீங்களா? இப்ப நான் என்ன பண்ணாலும் நீங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. அதான் ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைஞ்சி நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ப்ராசஸிங்க கையில எடுப்போம்னு நினைச்சிருக்கேன். ஓஹோ, வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்க. ஐயா, அப்பனா யோசித்து வச்சுட்ட. நாங்கெல்லாம் யாரு? ஓய், இல்ல, நானும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்வேன். ஆனா இந்த வட்டம் நான் செய்ய போறது 30%ல இருந்து அப்படியே 100க்கு போயிடும். அப்படியா? ஆமா. பரவாயில்லையே, அந்த அளவுக்கு யோசித்து வச்சிருக்கியோ? பிறகு நான் யாரு நினைச்சீங்க? போலீஸ்காரே பொண்டாட்டி. அடிங்க. ஏனுங்க? சரி, இப்படி ஜாலியா இருக்கும் போதேவும் தாது கதை பேசிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடலாம். இல்ல திரும்ப ஃபீலிங்ஸ்குள்ள போயிடுவீங்க. இல்ல, நீ சொல்லிட்டேல, இனி காலையில எழுந்து பாத்துக்கலாம். நானும் நல்லதே நடக்கும் நம்புறேன். ஓகேவா? ஓகே. தூங்கலாமா? குட் நைட். குட் நைட்டுங்க. சரி, படுத்துக்கோ. உனக்கு பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு நான் படுத்துக்கிறேன். சிந்து, நீ எனக்காக. சிந்து, சிந்து, நீ தூங்கிட்டியா? ஓகே சிந்து, இதை பார்த்தேன். இருந்தாலும் என் சிந்து நான் பக்கத்துல இல்லாம தூங்க மாட்டேன்னு நினைச்சேன். என் பொண்டாட்டி தைரியமானவதான். தனியா போய் லண்டன்ல இருந்துக்குவா. கண்டிப்பா லண்டன்ல இருந்துக்குவா. சிந்து, சிந்து, லவ் யூ டி. நீ இவ்வளவு தைரியமா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இத மட்டும் நான் இப்ப டெஸ்ட் பார்க்கல நினைச்சுக்கோ. ஊர்ல போய் நீ எப்படி இருக்கிய என்னமோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பேன். கண்டிப்பா நீ ஊர்ல போய் உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்படி. இப்ப என்ன, 2 வருஷம் நான் தனியா இருக்கணும், அவ்வளவுதானே? சின்ன புள்ளையில இருந்து எத்தனை வருஷம் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப உன பார்த்துட்டேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இனி நீ ஏன் சிந்துவுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ண மாட்டேனா? அதுவும் ஏன் சிந்து ஆசைக்காக கண்டிப்பா வெயிட் பண்ண வேண்டி. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். நீ அங்க தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண விட மாட்டேன். கண்டிப்பா ஃபீல் பண்ண விட மாட்டேன். நல்லா பாத்துக்க வேண்டி. சரி, ஓகே,
தூங்கு. காலையில எழுந்து உங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி அங்க இருந்த மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம். ஆனா சிந்து வரமாட்டேன். இப்ப என்ன அறியாம கண்ணீர் வருது. ஆனா நீ நாளைக்கு கிளம்பும் போதோ ஏர்போர்ட்ல எனக்கு பாய் சொல்லும் போதோ என் கண்ணுல இருந்து கண்ணீர் வராதுடி. சிரிச்ச முகத்தோட உன்னை வழி அனுப்புவேன். ஏன்னா நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் நீ போக மாட்டேன்னு சொல்லிடுவேன். எனக்காக உன் கனவை நீ வேண்டான்னு சொல்ல வேண்டாம். உன்னை கண்டிப்பா நான் சந்தோஷமா உன்னையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி மனசார வழி அனுப்புவேன். கண்டிப்பா சிந்து வழி அனுப்புவேண்டி. லவ் யூ சோ மச்மா. சித்து சிந்து சிந்து சித்து எங்க இருக்க? எப்போ வருவ? தூக்கத்துல புலம்புறியா? ஐயோ நீ கூட நான் பேசுன எல்லாத்தையும் கேட்டுட்டியோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். சித்து எப்போ வருவ? சிந்து தூங்கு, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். சீக்கிரம் வந்துடுறியா? வந்துட்டேன்டி, உன் பக்கத்துல தான் இருக்கேன். தூங்கு. ம், நீ இன்னும் குழந்தைதாண்டி. உயிரை நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே. நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. ஜீவா, அடப்பாவி, அதுங்கள தூங்கி எழுந்து கிளம்பிட்டியா? சரிதான். ஜோ ஜீவா ரொம்ப சீக்கிரமா எழுந்துட்ட. ரத்ன மாமா என்ன பண்றாங்க? ரத்ன மாமா வைர மாமா டெய்லி கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்தாச்சா? சரி ஓகே வா போலாம். என்ன பேச போற? சித்தார்த்துக்கு கால் பண்ணேன். சிந்து ஊருக்கு போக கிளம்பிக்கிட்டு இருக்காளாம். வேதவழி பெரியமா ஒரு டெஸ்ட் வச்சாங்களே, டெஸ்ட் அது டோட்டல் ஃபிளாப். சித்தார்த்து வீட்டுக்கு வரும்போது சிந்து நல்லா தூங்கிட்டு இருந்தானாம். ஆமா. உனக்கு தெரியுமா? யார் சொன்னா? காலையில ரத்னப்பா எங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன? எத்தியா பொண்ணு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முக்க வராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கும் போது சரி கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணி பார்த்தா என் பொண்ணு அங்க அழுதுகிட்டு இருக்கா. அழுதாளா? தூக்கம் வரல, சித்து இல்லன்னு அழுதுகிட்டு இருந்தாளாம். அப்புறம் ரத்னப்பா பண்ணது வீடியோ கால். அப்படியே பேசி சிந்துவும் அப்படியே தூங்கிட்டா போல. இந்த தூங்குனதுக்கு அப்புறம் தான் காலை கட் பண்ணிட்டு வந்து இவர் தூங்கிருக்காரு. அட கொடுமையே, இவருக்கு மாமாவா ஆயிட்டாரு. இல்லைன்னா இவரெல்லாம் என்னடா இப்படி பேசுற? நாங்களே என்ன பிளான் பண்ணேன்னு தெரியாம இருக்கோம். என்ன பிளானையும் சொதப்பிட்டாரா மனுஷன்? இல்ல அது புரியுது. அவர் பேசுனதும் தூங்குனவ நாளைக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் நமக்கு தூக்கம் வரலாட்டி இப்படி வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டேவோ மதிய தூங்கலான்னு பிளான் பண்ணி ஊருக்கு கிளம்பிட்டா. கரெக்ட் தான். இவர கத்தாதடா. ரத்னப்பா எங்க அப்பா வைரப்பா எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. எல்லா அப்பாக்கும் போய் இருக்கு. ஏய் ஏதாவது ஒண்ணு பேசுறேன். உன்னோட ஆசைங்கிறாங்க. ஒண்ணு ஏர்போர்ட்டுக்கு போனதும் இங்க உட்காந்து கதறது எல்லாரும் தான். எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக பாரு, சிந்து ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லல. அவளுக்கு என்ன, அவளுக்கு பிடிச்ச வேலை தானே பாக்கணும். அத லண்டன்ல போய் தான் பாக்கணும்னு இருக்கா என்ன? ஏன் இங்க பக்கத்து ஊர்ல எங்கேயும் பார்க்க முடியாதா? லண்டன்ல தான் அந்த வேலை இருக்கா? இங்க எதுவும் இல்லைன்னா சாரிங்களா? சும்மா கனவு லட்சியம்னு பாரு. நீ இப்படிலாம் இந்த விஷயத்துல நான் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன். சிந்து என் கண் பார்வையில இருந்தா அது எனக்கு ஒரு சந்தோஷம். அதை விட்டுட்டு தனியா ஊருக்கு, அதுவும் வேற நாட்டுக்கு. மேடம் அப்படி வளர்ந்துட்டாங்க போல. ஸ்கூல்ல படிக்கும் போது கூட பக்கத்துல உள்ள பொண்ணுங்க யாராவது எடுத்துக்கிட்டாங்க இல்ல ஏதாவது திட்டினா கூட வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே என்கிட்ட தான் சொல்லுவா. அடுத்த நாள் போய் யார் என்னன்னு பார்த்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சத்தம் போட்டு வருவேன். அது ஸ்கூல் படிக்கும் போது மட்டும் இல்ல, காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்படித்தான். சும்மா பார்க்க வீரமா தைரியமா பேசுற மாதிரி தான் பேசுவா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டுல எத்தனை பேர் இருக்கும், யாராவது ஒரு ஆள் வந்து நின்ற மாட்டாங்களான்னு தான் நினைப்பா. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சும்மா ஆளாளுக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசிக்கிட்டு என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. அதுவும் சிந்து விஷயத்துல என்னால அப்படி இருக்கவே முடியாது. நான் சொல்றது சரிதானே ஜோ? ஜோ ஏய் ஜோதிகா, ஜீவா என்ன நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அதுங்கள என்னாச்சு? பொறாமையா இருக்குடா. பொறாமையாவா? எதுக்கு? இல்ல நான் சிந்துவா இருந்திருக்க கூடாதானே. ஜோ இல்ல எவ்வளவு அழகான பாசம்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் விட்டு கொடுக்க முடியாம, அதுவும் சிந்து உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவ. அவ தனியா போறேன்னு தைரியமா நினைக்கும் போது சுத்தி உள்ளவங்களாம் டேய் ரொம்ப பெருமையா இருக்கு.
அதை விட பொறாமையாவும் இருக்கு. சொல்ல போனா உனக்கு என்னை விட சிந்துவை தான் ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக நான் ஃபீல் எல்லாம் பண்ணல. கொஞ்சம் ஃபீல் இருக்கும். இருந்தாலும் இந்த அன்பு ரொம்ப அழகா இருக்குடா, பிடிச்சிருக்கு. ஜோதிகா, இல்ல மாமா பொண்ணு விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு இருக்கிற நீ நாளைக்கு பொண்டாட்டிய மட்டும் விட்டு கொடுத்துருவியா என்ன? எனக்காகவும் என்ன வேணாலும் பண்ணவேலடா. ஏய் என்ன இப்படி கேட்டுட்ட? ரெண்டு பேரும் இப்ப லவ் தான் பண்றோம். இருந்தாலும் ஜோ, என்னோட வாழ்க்கைனா அது நீதான். நீ இல்லாம அதெல்லாம் என்னால நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா சிந்து, அவ பிறந்ததுல இருந்து நான் கூடயே இருந்து பாத்திருக்கேன். சொல்ல போனா நானும் அவளை வளர்த்திருக்கேன். அவளுக்கு நான் இன்னொரு அப்பா, அம்மாவா, அண்ணனா, அத்தை பையனா, எல்லாமுமா நான் தான். அது அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா சிந்து இல்லாம. டேய் புரியுதுடா. அதான் நான் சொன்னேன்ல, இப்படி ஒரு பாசத்துக்கு நான் பொறாமப்படுறேன்னு. ஏய் சரி சரி, இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல. ரத்னா பாட்டா கொஞ்சம் பார்த்து பேசுடா. ஏன்னா இவ்வளவு நாள் உங்க குடும்பத்துல இருந்து எந்த ஒரு பிரச்சனை எதையும் நான் பார்த்தது இல்லையா? இப்ப நீ இவ்வளவு கோபப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ இந்த குடும்பத்துல பிரச்சனையோ சண்டையோ மன கஷ்டமோ எதுவுமே வேணாண்டா. இப்ப இருக்கிற மாதிரி இப்படியே இருந்துட்டு போலாம். நீ ஏதாவது யோசி. நீ சொன்னா சிந்து கேப்பா. நான் சிந்து கிட்ட நீ டைரக்டா சொல்றதும் அவ மனச கஷ்டப்படுத்தும். இப்ப உனக்காக போக மாட்டேன்னு சொல்லி ஓகே சொல்லலாம். நான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஜீவா மட்டும் கம்மன் இருந்திருந்தா என்னோட லைஃபையும் நான் வாழ்ந்திருப்பேனேன்னு அவளுக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த ஒரு எண்ணம் வேணாண்டா. ஹே, ஓகே ஓகே ஓகே, ஆளாளுக்கு இதத்தான் சொல்றீங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். முத நான் ரத்னா மாமாட்ட பேசிக்கிறேன். ஜீவா பேசிக்கிறேமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிந்து இங்க வந்துருவா. வந்ததும் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதான். இன்னும் நான் அப்படியே அமைதியா இருந்தேன். இவ்வளவு சொல்றேல, சிந்து அப்படி யோசிப்பா இப்படி யோசிப்பான்னு. அங்க ஊருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுவா. நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதாடான்னு. ஏன்னா அவளை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா லண்டன் என்ன பக்கத்து ஊருக்கு கூட போய்க்கிட மாட்டா. அவளால தனியா ஸ்டே பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. ஜோதிகா, சொல்லுடா. ஐ லவ் யூ. என்ன ஜீவா அது? என்ன பிடிக்கலன்னு சொன்ன. ஆனா இப்ப என்ன இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேனா? நான் எவ்வளவு லக்கி தெரியுமா? உன்னை எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. லவ் யூமா. தேங்க்ஸ்டா. டேய் போது நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா